திருமயம் தொகுதியில் மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் வெற்றியை தந்திருக்கிற திருமயம் தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தினுடைய இளைய சமுதாயம் மாற்றம் வேண்டும் என்று விரும்பி இருக்கிறது. அந்த மாற்றம் அவர்களுக்கு ஏமாற்றமாகிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே எதிர்கால இளைய தலைமுறையினருக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் எந்த விதத்திலே புரிந்து கொண்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் மாற்றத்தை விரும்பி இருக்கின்ற அவர்கள் ஏமாறாமல் இருந்தால் அதுவே நாட்டுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். திராவிட கட்சிகளும் 50 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க. புதுசா வரவங்க ஆட்சி தான் என்னன்னு தெரியாத நிலையில அவங்க இருக்காங்க. அது முறையான ஆட்சி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? திராவிட கட்சிகளுடைய ஆட்சியினால்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது, கல்வித்தரம் உயர்ந்தது, வேலை வாய்ப்பு உயர்ந்தது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உலக அளவிலே இன்றைக்கு வேலைக்கு செல்கிறார்கள், பிரசித்தி பெற்ற விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையிலே அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை நாங்கள் கொண்டு வந்த உயர்கல்விதான் ஆகும். எனவே திராவிட இயக்கம் கொண்டு வந்த உயர்கல்வி அது இன்றைக்கு பலரை முன்னேற்றி இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு அவர்கள் இளைஞர்கள். எனவே அவர்களுக்கு அந்த முன்னேற்றத்தினுடைய அடிப்படை கருத்து புரியாது. 67க்கு முன்னாலே தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் நாம் இருந்தோம் என்பதையெல்லாம் அவர்கள் உணர்வதற்கான வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டிலே 65ஆம் ஆண்டு மாணவர் புரட்சி மூலமாகத்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்பொழுது ஒரு இளைய தலைமுறை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாற்றம் வேண்டும் என்று விரும்பி இருக்கிறது. நாட்டுக்கு நல்லதா என்பதை எதிர்காலம் அவர்களுக்கு பதில். அது இனிமேல் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் நிலைப்பாடு ஒழுங்காக இருக்கும். நாங்கள் சரியான எதிர்க்கட்சியாக சிறப்போடு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எங்களுடைய தலைவர்களுடைய ஆணைப்படி பணியாற்றுவோம். தொடக்கத்திலிருந்து நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தால் ஏன் விஜய் வரக்கூடாது என்கின்ற கேள்வியைத்தான் அவர் ஒன்றை மறந்து விட்டார். 1957 இருந்து தேர்தல் திமுக முதல் தேர்தலிலேயே எம்ஜிஆர் மன்றம் தேர்தல் களத்தில் இருந்தது. 62, 67, 71 என்று தொடர்ந்து எல்லா தேர்தலிலேயுமே எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவினுடைய கிளைக்கழகமாக இருந்து பணியாற்றி அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையிலே தான் எம்ஜிஆர் ஆட்சியை அமைக்கக்கூடிய தைரியமும் அவருக்கு துணிச்சலும் இருந்தது. எனவே அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வலிமையை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் பெற்றார். அதனுடைய உறுப்பினராக இருந்து பெற்றார். ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு கவுன்சிலராக கூட யாரும் இல்லை, எந்த விதமான அரசியல் அனுபவமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு காலம் ஓட்டிவிட முடியும் என்று கருதுகிறார்கள். காலம் பதில் சொல்லுங்கள். படித்த சமுதாயம் மக்கள் தமிழ்நாட்டில் முன்னிலையில் இருக்கணும்னு சொல்கிறோம். அவங்க சினிமா மோகத்துக்காக இந்த எப்படி பார்க்கலாம், மாற்றத்துக்காக பார்க்கலாமா? அதாவது எம்ஜிஆரையும் விஜயையும் ஒப்பிட்டு அவர்கள் ஒரு குறிப்பினர் விஜய் அதாவது சினிமா மோகத்திலே போனார்கள். இன்னொரு குறிப்பினர் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று தவறான ஒரு கண்ணோட்டத்திலே போனார்கள். அந்த இரண்டுமே தவறு என்பது நாட்டுக்கு விரைவிலே புரியும். திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும் அப்படின்னு ஒரு சக்தி திராவிட கட்சிகளுக்கு மாற்ற தமிழ்நாட்டில் எந்த கட்சி வந்தாலும் நினைத்து நிற்க முடியாது. ஏன்னா திராவிடம் என்பது தமிழக மக்களுடைய ரத்தத்தோடு ஊறிப்போன ஒன்று. இன்றைய இளைய தலைமுறைக்கு நாங்கள் அதை சரியாக புரிய வைக்கவில்லை என்று எண்ணுகிறேன். நிச்சயமாக புரிய வைத்து அந்த புரிதலோடு அடுத்து வருகிற தேர்தல்களை சந்திப்போம். நம்ம இளைஞரணி டெவலப் பண்ணணும், திமுக டெவலப் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். இளைஞர் அணியையும் டெவலப் பண்ணுவோம்,
படித்த இளைஞர்களுக்கு திராவிடத்தினுடைய உண்மையை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அறியாமையை, இயலாமையை அவர்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய